வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து மல்லிதா. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆன்ட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிஸ்மிஸ், பாதாம், முந்திரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேவையான சேர்த்துக்கோங்க. என்னோடய பிள்ளைங்களுக்கு பிடிக்குன்றக்காக நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய், ஜீனி, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வானொலி சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க குட்டி குட்டி பூரியாக இருக்குது இல்லையா, அதை உள்ளே போடுங்க. இது வெந்த பக்குவம் எப்படி தெரியும்னா, மேலே எலும்பி வரும். 2 பக்கமும் திருப்பி போடுங்க. மேலே எலும்பி வந்தோன்னே இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்த பக்குவம் வந்தோன்னே எடுத்துருங்க. நீங்கள் இதில் வந்து ஜீனியும் தேங்காயும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 பக்கம் புரட்டி எடுத்துக்கோங்க. நான் ஜீனி, தேங்காய் பூ, ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். என்னோடய பிள்ளைங்களுக்கு ஜீனி பிடிக்கணுனால நான் ஜீனி சேர்த்துருக்கேன். தேவையானவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.